அனைவருக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 15ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க பார்த்தலாம். வணக்கம். டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழ் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். அது இன்றைய இன்ஃபர்மேஷன் சில தகவல் இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டேட்டஸ் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. நான் செபி ஸ்டேட்டஸில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர் எனக்கு தெரிஞ்ச தகவலை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறேன். வி ஆர் ப்ரொவைடிங் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நோ எனி ரெக்கமெண்டேஷன். ப்ளீஸ் கன்சல்ட் அவர் ஃபைனான்ஷியல் அட்வைசர். வி ஆர் ப்ரொவைடிங் டெய்லி இன்ஃபர்மேஷன் ஆர் டெய்லி நியூஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ஆர் ஷேர் மார்க்கெட். வழக்கமாக டிஸ்க்ளைமர் முடிஞ்சது. புதுசாக பார்க்குறீங்கன்னா புதுசாக ஒரு தடவை டிஸ்க்ளைமர் பாருங்கள். ரெகுலராக பார்க்குறீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டே பாருங்கள். டைனகான் சிஸ்டம் அண்ட் சொல்யூஷன் லிமிடெட் 950 ரூபா கேன் பேஜ், 22 கோடி 60 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 15%, நெட் ப்ராஃபிட் 24% வந்திருக்கு இயர் இயரில். குவார்டர் ரைட் சைடில் இருக்குது. டைம் டெக்னோ பிளாஸ் 66 ரூபா கேன் பேஜ், 117 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 10%, நெட் ப்ராஃபிட் 17% வந்திருக்கு இயர். IL&FS இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கோ கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 26 ரூபா, 1 கோடியே 26 லட்சம் லாஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பண்ணது ப்ராஃபிட், இது லாஸு. போன குவார்ட்டரில் 9 கோடி, அதுக்கு வர போன வருஷம் இதே குவார்ட்டரில் 10 கோடி 11 கோடி. ஸோ லாஸ் வந்து குறைஞ்சிருக்கே தவிர மற்றபடி இன்னமும் கம்பெனி லாஸ் பண்ணுறாங்க. ரெண்டாம் ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். IL&FS இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்னு, அவங்க நல்ல ஒரு டிவிடன் கொடுப்பாங்க, வருஷம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த கம்பெனி குரூப்பை சேர்ந்த கம்பெனி தான் இந்த கம்பெனி அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறேன். நம்ம ஒரு ரூபா கேட்டிருந்தாரு, அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த ரிசல்ட்டை. ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் லிமிடெட் 7 ரூபா 95 பைசா, 36 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 18%, நெட் ப்ராஃபிட் 234% டவுனாக இருக்குது. சேல்ஸ் குறைஞ்சது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம்ல ஒரு 33 கோடி வெளியே போயிருக்கு. அதை தவிர்த்து பார்க்கும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க, இல்லை மேபி லாஸாக கூட இருக்கலாம், சின்ன லாஸாக இருக்கலாம். பட் இந்த அதர் இன்கம் சீக்கிரனால தான் பெரிய லாஸ் ஆகிருக்கு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 381 ரூபா கேன் பேஜ், 174 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 2%, நெட் ப்ராஃபிட் 26% டவுனாக இருக்குது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்கு, அது ஒரு ரீசனாக இருக்குது. பிரைட்காம் குரூப் பிசிஜின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க, 14 ரூபா கேன் பேஜ். நிறைய பேர் இந்த ஸ்டாக்கை பற்றி அடிக்கடி கேட்டே இருப்பீங்க. காரணம் வந்து ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலாக பார்க்க சூப்பராக இருக்கும். பட் உண்மையாங்கிறதா பொய்யாங்கிறது யாருக்குமே புரியாத புதிராக இருக்குது. மார்க்கெட் அதனால தான் இதை வந்து ஒரு கன்ஃபியூஸான ஒரு குழப்பமான ஸ்டேஜ்லேயே இந்த பங்கை வச்சிருக்கு. 233 ரூபா கரண்ட் பேஜ், 233 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் பேஸ் 14 ரூபா தான். சேல்ஸ் 26%, நெட் ப்ராஃபிட் 25% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டாக தான் இருக்குது. பட் உண்மை தன்மைங்க தான்ங்கிறது கேள்விக்குறி. PCOL என்டர்பிரைசஸ் லிமிடெட் 225 ரூபா கரண்ட் பேஜ், 9 கோடி 75 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 3% டவுனாக இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதுமாதிரி டிவிடெண்ட் 40 பைசா தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 20 நவம்பர். செக்டர் வந்து கமாடிட்டி கெமிக்கல். ஆயில் இந்தியா லிமிடெட் 437 ரூபா கரண்ட் பேஸ், 1644 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 16% உயர்ந்திருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து 20% டவுன் ஆயிருக்கு. காரணம் வந்து 1600 கோடி நல்ல பெரிய ப்ராஃபிட்டாக இருந்தாலும் போன வருஷம் பண்ணதோட குறைவாக பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் அதர் இன்கம் ரெண்டுமே குறைஞ்சிருக்கு, அது ஒரு காரணம். 3 ரூபா 50 பைசா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் வந்து 3/4% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 21 நவம்பர். பேமெண்ட் வந்து 14 டிசம்பருக்குள்ளே அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன். பஞ்ச்சீல் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் 143 ரூபா கேன் பேஜ், 2 கோடி 61 லட்சம் ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்காங்க. பட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 7%, நெட் ப்ராஃபிட் 31% டவுனாக இருக்குது இயர் இயரில். குறைஞ்சிருக்கு போன வருஷத்தை கம்பேர் பண்ணால். 80 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் ஒரு 1/2% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 21 நவம்பர். செக்டர் வந்து ஃபார்மாசிட்டிக்கல். சுப்ரா பசிபிக் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் கரண்ட் பேஸ் 27, 1 கோடியே 77 லட்சம் ப்ராஃபிட். சேல்ஸ் 94%, நெட் ப்ராஃபிட் 510% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட் ஒரு நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. 20 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்ட் வந்து ஒரு 3/4% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 21 நவம்பர். பேமெண்ட் வந்து டிசம்பர் 1ஆம் தேதி வந்துடும் சொல்கிறாங்க. செக்டர் வந்து NBFC. ஸ்பைஸ் ஐலேண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 1 ரூபா, இதில் ஒரு 78 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த கோடாலண்டில். சேல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல உயர்வு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் வெறும் 10 லட்சம் பண்ணாங்க. அதுமாரி ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 93 லட்சம் லாஸ் பண்ணாங்க. இப்போ 78 லட்சம் ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு இது இயர். டிவிடெண்டாக 50 பைசா தராங்க. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 1/2% வருது. ரெக்கார்ட் எஸ்டேட் வந்து 21 நவம்பர். செக்டர் வந்து ஜேம்ஸ் ஜுவல்லரி வாட்சஸில் இருக்காங்க. அடுத்து பார்க்குறது கேட் விஷன் லிமிடெட் 20 ரூபா கரண்ட் பேஜ், வெறும் 4 லட்சம் தான் ப்ராஃபிட்டே பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். இயர் சேல்ஸ் 5% டவுனாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் 1% வந்திருக்கு. ஏன்னா போன வருஷம் இதே குவார்ட்டரில் 4 லட்சம் தான் பண்ணாங்க. பட் இப்போ 4 லட்சம் ஒரு 30,000-40,000 எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட்டாக தான் இருக்குது கேட் விஷனோடது. பட் இந்த ஸ்டாக்கு இப்படி ஒரு டிவிடெண்ட் தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஒரு 4ஆம் தேதி தான் 10ஆம் தேதியே என்ன நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இவங்க டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது நம்ம அப்போ வந்து வீடியோவில் சொல்லியிருந்தோம். இதுமாதிரி 2017 தான் 1 ரூபா டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2017 ரொம்ப வருஷம் முன்னாடி. ஸோ இப்போ அதே மாதிரி டிவிடெண்ட் தரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாயிட்டு எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி பெரிய டிவிடெண்டாக 2 ரூபா தராங்க ஒரு ஷேருக்கு. ஸோ
ஸோ 20 ரூபா ஸ்டாக்கு டிவிடெண்ட் 2 ரூபாங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட 10% டிவிடெண்ட் ஈல்டு மட்டுமே வருது. ஒரு ரெகுலராக டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி கிடையாது. 2017 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இன்றைக்கி கொடுக்குறாங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் ஷீட் வந்து 20 நவம்பர். செக்டா வந்து ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரில் இருக்காங்க. பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 13 டிசம்பருக்கு உள்ள உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்கிறாங்க கேட்விஷன் லிமிடெட். ஸோ ஃபண்டமெண்டல் எப்படின்னு தெரியல, மற்றபடி நியூஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன். யூனிஃபின்ஸ் கேபிட்டல் இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 536, 24 கோடி ப்ராஃபிட். ஈரானியில் சேல்ஸ் 444%, நெட் ப்ராஃபிட் 390% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாரி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 4:1. இவங்களும் சொல்லியிருந்தாங்க போனஸ் தரோன்னு. ஸோ நல்ல போனஸ் தான் கொடுத்துருக்காங்க, சூப்பரான போனஸு. ஒரு ஷேருக்கு 4 ஷேர் போனஸாக தராங்க, ஒரு ஷேர் 5 ஷேராக மாறும், ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். ரெக்கார்ட் டேட் வந்து இன்னும் வெளியே வரல, கூடிய வெளில வரும். செக்டா வந்து என்பிஎஃப்சி நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி. அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர், முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்காக சொல்கிறாங்க. விஎல்எஸ் ஃபைனான்ஸ் லிமிடெட் 208 ரூபா கரண்ட் ப்ரைஸ். 22 நவம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. அந்த போர்டு மீட்டிங்கில் பைபேக் குறித்து முடிவெடுப்போம்னு சொல்கிறாங்க. போன வருஷம் கூட இந்த கம்பெனி பைபேக் பண்ணியிருக்காங்க. பட் போன வருஷம் பண்ணது அக்டோபரில் ஆகஸ்ட்டில் என்னமோ பண்ணாங்க. ஸோ அக்டோபரில் அப்புறம் தான் அந்த ஸ்கீம் வந்து சேஞ்ச் ஆச்சு. அதாவது நம்ம ப்ரொமோட்டர் இந்த மாதிரி டேக்ஸ் வந்து ஸ்லாபை மாற்றினாங்க. இந்த பைபேக்காண்டி டேக்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர் மேலே கொண்டு வந்தாங்க. ஸோ மேபி இந்த வாட்டியும் பைபேக் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் அதில் ப்ரொமோட்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி பைபேக் வருது, எப்படி வருதுங்கிறத. ஸோ போன வருஷம் பைபேக் பண்ணாங்கிறது ஒரு சின்ன குறிப்பு. செக்டா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாக இருக்காங்க விஎல்எஸ் ஃபைனான்ஸ். அடுத்து நண்பர் ரூபா கேட்டிருந்தாரு, வீடியோ முடிஞ்சுதான் நண்பர் ரூபா கேட்டிருந்தாரு. இது மாதிரி இந்த ஆயுஷ் வெல்னஸ் ஷேர் வந்து ட்ரேட் ஆக மாட்டாங்க என்னென்னு கேட்டிருந்தாரு. நான் ரொம்ப டீப்பாலாம் செக் பண்ண முடியல, ஒரு சின்னதாக டெக்ஸ்ட் பண்ண வரைக்கும். ஸ்டாக் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்பிஐ அடிஷனல் சர்வீஸ் மெஷரில் போய்ட்டு, அதாவது கொஞ்சம் ஏஎஸ்எம் கேட்டகரியில் வரும், அது கொஞ்சம் சர்வீஸ் அதிகமாக இருக்கும், அந்த கேட்டகரியில் மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா வாரத்தில் முதல் நாள் மட்டும் ட்ரேட் ஆகும். அது திங்கக்கிழமை ஓப்பனாக இருந்தால் திங்கக்கிழமை ட்ரேட் ஆகும். அப்படி திங்கக்கிழமை ஹாலிடேவாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவாக இருக்கும், அன்றைக்கி மட்டும்தான் ட்ரேட் ஆகும், மற்ற நாளாக ட்ரேட் ஆகாது. அதேமாதிரி அப்பர் பிராண்டு லோவர் பிராண்டு ரெண்டுமே பார்த்திங்கன்னா 5% இருக்கும், அதுக்கு மேலே போகாது. ஸோ இதான் குறிப்பு. பட் என்ன காரணங்கிறத நான் சரியாக தேடி பார்க்க முடியல. ஸோ இப்போதைக்கு ஜிஎஸ்எம்ல அந்த இதில் இருக்குது. ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் தான் ட்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் எது முடிவெடுக்கணும்னா அந்த மாதிரி நாளில் முடிவிடுங்க. ஸோ இன்றைக்கி இந்த காலையில் இதோட முடிச்சிடுறேன். இன்றைக்கி இந்த பென்னி ஸ்டாக் வந்து எதிர்பாராத ஒரு பென்னி ஸ்டாக் தான். 2 ரூபா டிவிடெண்ட் தருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்க முடியாது, அப்படி ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் கொடுத்த ஸ்டாக்கோட சின்ன குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மொத்தம் வந்து 55 லட்சம் ஷேர் தான் வந்து மார்க்கெட்லேயே இருக்குது. ஸோ அதிகபட்சம் அவங்க கொடுத்தாலே பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா செலவு பண்ணுவாங்க ஒரு 2 ரூபா கொடுக்கும்போது. ஸோ 1 கோடிங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க கையில் கேஷாகவே வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பாராட்டலாம் கம்பெனியை, எதிர்பாராத ஒரு டிவிடெண்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த காலையில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போகும்போது அது வரும் போல் வழக்கம் போல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா. மற்றபடி இன்னொரு காலையில் அவங்களை திரும்ப சந்திக்கிறேன். அதுமாரி நெக்ஸ்ட் வீக் வந்து நான் வெளியூர் போகிறேன். ஸோ அதனால் வீடியோ ரெகுலராக போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நியூஸ் அதேமாதிரி குறைஞ்சிட்டே போகுது. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி கேப் வரலன்னா மேபி அந்த ஊருக்கு போகிற காரணமாக தான் இருக்கும். ஸோ வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடுறேன். மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.